தேர்தல் மோசடி தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்ட புறக்கணிக்க முடியாத ஆதாரங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் பதில் என்ன என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. இந்திய நாட்டின் பெரும் தேர்தல் மோசடியை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வியக்க வைக்கும் ஆதாரங்களை ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளதாக மாநிலங்களவை எம்பி கபில் சிபல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் அரசின் முகவராக மாறி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி தேர்தல் மோசடிக்கு உடந்தையானவர்களின் குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் எனவும் கபில் சிபல் காட்டமாக தெரிவித்துள்ளார். Maharashtra, it was addition of votes. In Karnataka and Delhi, that we know, it is manipulation of votes, and now it is in Bihar, it is deletion of votes. That's the kind of fraud that's taking place. And I believe that Rahul Gandhi has done yeoman's service to the nation for having placed these facts and have the courage to place these facts before the people of this country. Only a true patriot can do that. முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் 6 மாத கடின உழைப்பின் மூலம் சேகரித்து பகுப்பாய்வு செய்யப்பட்ட தரவுகளை தேர்தல் ஆணையம் புறக்கணிக்கவோ நிராகரிக்கவோ முடியாது என தெரிவித்துள்ளார். பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது அதன் 4 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் 20,000 முதல் 74,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்ததாகவும் பாஜக 3 சட்டமன்ற தொகுதிகளில் 20,000 முதல் 39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியில் 1,14,046 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக முன்னிலை வகித்ததால் காங்கிரஸ் வேட்பாளர் தோற்றதாக ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். மகாதேவ்புரா வாக்காளர் பட்டியல் மோசடி குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டியவை அதிகம் எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் பொதுமேடையில் ராகுல் காந்தியை எதிர்கொண்டு அவரது கேள்விகள் ஆதாரங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என சிவசேனா எம்எல்ஏ ஆதித்ய தாக்கரே தெரிவித்துள்ளார். எந்த அரசியல் சித்தாந்தத்தை கொண்டவராக இருந்தாலும் உண்மையான தேசபக்தராக இருந்தால் தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டதை அனைவரும் கவனிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஜனநாயகத்தின் ஆணிவேரை அசைத்துள்ளது என்பது ராகுல் காந்தியின் தரவுகளால் புலப்படுவதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் ஓர் அணியில் இணைந்து தேர்தல் ஆணையத்தை தகுந்த வகையில் திருத்த வேண்டிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.